ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் மேட்டூர்காரன். இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா அந்தியூர் தேர் திருவிழாவுக்கு வந்திருக்கோங்க. இங்க கடைங்க எல்லா வகையான கடையுமே இருக்கு. கைத்து கடையில இருந்து ஸ்வீட்ஸ் வேற என்னன்னு இங்க இல்லாததே சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்கு. குதிரை சந்தையில இருந்து இந்த சைடு வந்து ஃபுல்லா வந்து பார்த்தாக்கா மாடு சந்தை வந்து இருக்கு. இங்க வந்து இந்த ஜெர்சி மாடு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காங்கயம் மாடு இந்த மாதிரி மாடெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்களாட்டு இருக்கு. அது வந்து ஃபீமேல் தான், ஆனா ஃபீமேல் மாடு தான். ஆனா வந்து பாருங்க செம்மையா இருக்கு. அங்க பாருங்க அந்த லாங்ல தெரியுது ஒரு மாடு, சரியான சைஸா இருக்கு. நான் பக்கத்துல போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாட்டு மாடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து அந்த சைடு வந்து பர்கூர் மலை மாடுங்க, அந்த தேனி கம்பம் அந்த பக்கம் இருந்து வந்து மாடுங்க. அங்க வந்து நல்லா காளைங்களும் இருக்கு. நம்ம ரிட்டர்ன் இப்படின்னா வந்து எல்லாம் காட்டிட்டு திரும்ப வந்து அந்த சைடு வரேன். இதெல்லாம் பாருங்க சரியான மொரட்டு மாடா இருக்கு. முட்டுமா என்னன்னு தெரியல, சரியான சைஸ்ல இருக்கு. பாருங்களேன் என்ன சைஸ்ல இருக்குன்ட்டு பாருங்க, கொம்பு மட்டும். அதெல்லாம் புடுங்கிட்டு வரணும்லாம் முடிவு பண்ணிச்சுன்னா அதெல்லாம் எதுலையுமே கட்ட முடியாதுங்க, பிச்சுக்கிட்டு வந்துடும். பாருங்க என்ன சைஸ் இருக்குன்ட்டு, அவடு கொம்பு மட்டும் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்ட்டு. சரியான சைஸ். ஒரு போடு போட்டுச்சுன்னா முடிஞ்சிரும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எல்லாமே வந்துட்டு மாடுங்க தான். ஃபுல்லா காளை மாடுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டு மாடுங்க எல்லாமே வந்துருக்கு. மாட்டுக்கு வந்து தட்டு போட்டிருக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்குது. அங்க வந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்து வியாபாரத்துக்காக பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சைடு ஷோ குவாலிட்டி கேட்டில்னு நினைக்கிறேன். அதை மட்டும் நம்ம வந்துட்டு அப்படியே பார்த்துடலாம். பார்த்துட்டு இன்ஸ்டா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆக போகுது. கேமரா ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன மட்டும் டக்குன்னு அதை மட்டும் பார்த்துடலாம். பார்த்துட்டு திரும்ப சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதையும் காட்டுறேன். இந்த சைடு பாருங்க எல்லாமே பெரிய பெரிய மாடுங்களா தான் இருக்குது. எல்லாமே காளை மாடாட்டு இருக்கு. பாருங்க எல்லாமே பெரிய பெரிய மாடுங்களா இருக்குதுங்க. எதை முட்டுமாங்கண்ணா? மாடு எல்லாமே நிறைய இருக்குங்க, எல்லாமே காளை மாடு. இல்லைங்கண்ணா, யூடியூப் சேனலுக்கு. இந்த காளைங்களா எல்லாமே டோட்டலா காளை மட்டும்தான் இருக்குங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் மாடு இருக்கு. சரி சரிங்க. அது ஒண்ணு அது பால் மாடு. சரிங்க. ஃபுல்லா மழை வந்து எல்லாம் ரொம்ப சேராயிருச்சு போல. ஃபுல்லாவே சேரா இருக்கு. இன்னும் அந்தாண்ட குதிரை சந்தையெல்லாம் இன்னும் மோசமா இருக்கு. காலை வச்சோம்னா அப்படியே இருக்கு. எப்பயுமே வருஷம் வருஷம் ஆனா மாடுங்க பார்த்து பார்த்து ரெகுலரா எப்பயுமே வருஷம் கொண்டு வருவீங்களாங்கண்ணா மாடு எல்லாமே? வருஷம் கொண்டு வருவீங்க. இது எப்படிங்கண்ணா சந்தை வந்துட்டு இப்ப 7 நாள் பண்டிகைன்னா 7 நாளுமே இருக்கு, 7 நாளுமே இங்கே இருப்பீங்க? என்னங்கண்ணா? இல்ல திங்கிழமை வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். திங்கிழமை வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாமே ஸ்ட்ரெயிட் எல்லாமே காங்கேய மாடு மாதிரி இருக்குங்க. எல்லாமே பெரும்பெரு மாடுங்களா? காங்கேயத்துல இருந்து ஏதாவது கொண்டு வரீங்களா? வாங்கினதுங்களா? சரி சரிங்க. நம்ம இங்க வந்துட்டு நல்ல மாடு வர மாடு வந்து வாங்கிட்டு சேல் பண்ற மாதிரிங்களா?
சரி சரிங்க. இதெல்லாம் என்ன பர்கூர் மாடு மாதிரிங்களாண்ணா இல்ல என்ன? ஓ அது ஜோடி 55 இந்த மாடு தான் வந்து பாத்தீங்கன்னா 1.25 லட்சத்துக்கு கேட்டுட்டு இருக்காங்களாமா. மாடு வந்து ஆனா ஜென்டிக்கா செம்மையா இருக்குங்க நேர்ல பாக்குறதுக்கு. ஆமாங்க யூடியூப் சேனல். சரி பர்கூர் கண்ணுக்குட்டிங்களும் இருக்கு, 2 கண்ணுக்குட்டி இருக்கு, எல்லாம் கண்ணுக்குட்டிங்க. இதெல்லாம் பாருங்க நல்லா பெருங்கூட்டு மாடா இருக்குங்க எல்லாமே. பல்லு சேர்ந்துருச்சாங்களாண்ணா காலைக்கு? சரி சரிங்க. நல்லா பெருமாடா இருக்குங்கண்ணா. சரி இதுக்கப்புறம் நம்ம பசங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமா போயிட்டாங்க. அவங்கள அப்படியே தேடுவோங்க, எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. இதோடைய கண்டினியூ வீடியோஸ் எல்லாமே நான் வந்துக்கிட்டே இருக்கு மக்களே. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு வர ஒவ்வொரு கமெண்ட்டும், ஒவ்வொரு லைக்கும், ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் வந்துட்டு நமக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். அதனால் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்டு.